வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம நீட் பயாலஜில முக்கியமான கொஸ்டின் வந்து பார்க்க போறோம். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம. இந்த வாட்சன் கிரீக் வந்து ஒரு மாடல் ப்ரூவ் பண்ண செமி கன்சர்வேட்டிவ் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் மாடல். யார் ஃபர்ஸ்ட் சொல்றாங்கன்னா வாட்சன் கிரீக் 1953. இவங்க தான் டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சரை வந்து என்ன செய்வாங்க கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செமி கன்சர்வேட்டிவ் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். டிஎன்ஏ செமி கன்சர்வேட்டிவ் பாதி வந்து பேரண்ட் பாதி வந்து சைல்டு ரெண்டு மிங்கிள் ஆகி அதான் செமி கன்சர்வேட்டிவ் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். இங்க டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர், ஒன்னு பேரண்டல் ஸ்டாண்டர்ட், இன்னொன்னு வந்து நியூ ஸ்டாண்டர்ட் சைல்டு. ஓகேங்களா? இப்போ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் வந்து யாரை வந்து ப்ரூவ் பண்ணாங்கன்னா பாக்டீரியா வந்து யூஸ் பண்ணாங்க. யூஸ் பண்ண பாக்டீரியா வந்து ஈகோலை பாக்டீரியா. நெக்ஸ்ட் இந்த செமி கன்சர்வேட்டிவ் மெத்தடை வந்து யார் வந்து ப்ரூவ் பண்றாங்க? இந்த வாட்சன் கிரீக் மாடலை வந்து யார் ப்ரூவ் பண்ணாங்கன்னா மேத்யூ மெசுல்சன் அண்ட் பிராங்க்லின் செதர். ஓகேங்களா? 1958 செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட் வந்து ப்ரூவ் பண்றாங்க. இந்த மாதிரி முக்கியமான 1 மார்க்ஸ்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.